ஆசாமி என்ன பண்ணுறான், சாமிகிட்ட போயிட்டு ஒரு வரம் கேட்குறான். சாமி எனக்கு ஒரு வரம் கொடு, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் வேணும், அதை கொடுத்துட்டா நான் உனக்கு வந்து ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு சாமி இறக்கப்பட்டு சரி தொலைஞ்சு போடான்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா கொடுத்துருது. வாங்கின மாப்பிள்ளை இப்போ யோசனை பண்ணுறான், இப்போ தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு கடத்தலுக்கு போகிறான். தேங்காய் போயிட்டு தேங்காய் விலையை அங்கே கேட்கும் போது கடைக்காரன் தேங்காய் 20 ரூபான்னு சொல்கிறான். அதை கேட்டு அவனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக போச்சு. வாயை பிளந்துடுறான், ஏன்னா 20 ரூபாய்க்கு தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு. இதை பார்த்த கடைக்காரன் சொல்கிறான், பக்கத்து ஊருக்கு போப்பா, அங்கே இன்னும் சீப்பாக 10 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி அங்கே போய் விசாரிக்கும் போது அதே 10 ரூபாவாக இருக்குது. இதை பார்த்த கடைக்காரன் சொல்கிறான், உனக்கு இன்னும் சீப்பாக வேணும்னா பக்கத்தில் போ, இப்படிக்கா போய் அப்படிக்கா போ, ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே 5 ரூபாய்க்கு உனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இது நல்ல ஐடியாவாக இருக்கான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அங்கே போகிறான். தென்னந்தோப்பில் அங்கே தென்னந்தோப்பில் சொல்கிறான், ஆமாப்பா 5 ரூபா தான் இது, உனக்கு இன்னும் சீப்பாக தேங்காய் வேணும்னு சொன்னா ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் நீயே ஏறி பறிச்சிக்க, போதான் 1 ரூபாய்க்கு காய் தரேன்னு சொல்கிறான். இவனுக்கு கொல்ல ஆசையாக போச்சு. ஆஹா, இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ஏறி பறிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு நான் போகிறான். அந்த மரத்தை பார்த்திங்கன்னா மரத்துடைய வேறு நிலத்துலையும் மரம் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, ஆறுலாம் இருக்குது. சரி ஏறி பறிக்கலாம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை மரத்து மேலே ஏறிடுறான். ஏறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் தாங்க முடியாமல் மாப்பிள்ளை ஆற்றுல விழுந்துடுறாரு. விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு போகுது. இவர் ஏற்கனவே சாமி கொடுத்த அந்த 1 லட்ச ரூபா பணத்தை வேற வேட்டியில் வேற கட்டி வச்சுருந்தார்ல, அதுவும் ஆற்றோட அடிச்சுட்டு போயிடுது. போய் கடைசியில் மாப்பிள்ளை கரை சேர்றான், வேட்டி போச்சு, பணமும் போச்சு. அதாவது சிக்கனமும் கஞ்சத்தனமும் இருக்கலாம், அதுக்கும் ஒரு இது இருக்குது. ஓவர் சிக்கனம் உடம்புக்கு ஆகாது.